ரிஷபம், தாயை விட்டு பிரியும் கர்மா. ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னதாங்க நடக்க போகுது? செப்டம்பர் மாதத்துல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பத்தி தான் நம்ம பேச போறோம். உங்களோட கரியரா இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்க போகுது, ஓவராலா அவுட்லுக் எப்படி இருக்க போகுது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வரவங்க நம்மளுடைய சேனலுக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை. ஏன்னா தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய சேனல்ல இருக்கு. அதை நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து நம்மளுடைய சேனலோட வளர்ச்சிக்கு நீங்க சப்போர்ட்டா இருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபராசி காலச்சக்கரத்துடைய 2வது ராசிங்க. இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரகநிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் இந்த மாதம் நம்ம எப்படி இருக்க போகுதுன்னு டிசைட் பண்ண முடியும் இல்லையா? சோ கிரகநிலை அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராசி நாதன் சும்மா சூப்பரா அட்டகாசமா 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட உச்சத்தோடைய கணக்குல தாங்க வரும். அது ஆட்சி அப்படியே நம்ம சொல்லுவோம் துலாம். பட் துலாம் என்பது மூல திரிகோண வீட்டுல முதன்மையான ஒரு வீடா வருது சுக்கிர பகவானுக்கு. சோ அந்த இடத்துல அவர் உச்ச கணக்குல இருக்காரு. ஓகேவா? உச்சம் ஆட்சி கணக்குல இருக்காரு. அடுத்து 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ரொம்ப அருமையா வந்து உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும், 5ஆம் இடத்துல உச்சத்துல புதன், உங்களுக்கு 10ஆம் பாவத்துல ராகு. அடடா, 10ல ராகு, கோடி லாபம் அப்படின்னு வாங்க. எங்க கோடியில புரண்டுகிட்டு இருக்கோம் நாங்க, நீங்க வேற அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்து 11ஆம் இடத்துல சனி பகவான். சரிங்களா? சோ சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதத்துல இருக்கார். சோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே என்னன்னாங்க, எப்பயுமே இந்த காதல், அன்பு, இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களுமே அதிகமா பாதிக்கப்பட்டுட்டு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில பிறக்கக்கூடியவங்கதான். ஏன்னா அவங்க இந்த 2 விஷயத்தாலுமே தான் அதிகமா ஏமாற்றப்படுறாங்க. இன்னும் அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையில நம்ம உண்மையான அன்புதான் அங்க காமிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்க நம்ம மேல வச்சிருக்கிறது போலின்னு தெரிஞ்சும் கூட நம்ம ஏமாறுறோம், ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஏதோ ஒரு வகையில உண்மையான அன்பு திருப்பி நம்மளுக்கு கிடைக்காதா, நம்ம தொலைத்த வாழ்க்கை நம்மளுக்கு திருப்பி கிடைக்காதா, திரும்பி நம்ம கணவரோ நம்ம மனைவியோ இழந்த பாசத்தை திருப்பி கொடுத்துட மாட்டாங்களா, நம்ம காட்டுற அந்த ஒரு அன்புல ஒரு 10% திருப்பி கிடைக்காதான்னு அந்த ஏக்கமும் அந்த மனசுல அந்த கஷ்டமும் ஒவ்வொரு நாளும் சுமந்துகிட்டு தான் இருக்கீங்க. இது நிறைய பேர் ஒத்துக்கணும். ஏன்னா உங்களுடைய அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணா, வெளியே சொன்னா மட்டும்தான் அது உங்க பார்ட்னருக்கே புரியும். நிறைய ரிஷபராசிக்காரங்க என்ன பண்றீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிறீங்களா, ஆப்போசிட்ல இருக்க உங்க பார்ட்னருக்கு அது தெரியவே மாட்டேங்குது. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியும். இப்போ ஒரு பிரச்சனைக்கு நீங்க சொல்யூஷன் அப்படின்னா என்ன பண்ணணும், பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியணும்ல. சோ அதெல்லாம் இங்க வந்து தெரிய மாட்டேங்குது. இதுக்கு நீங்களாவே ஒரு காரணமாவும் மாறுறீங்க. மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அதை வெளியே நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. திருமண வாழ்க்கையுமே உங்களுக்கு அப்படிதான் அமையுது. சில ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண் சாபமானது ஏற்படுது. அவங்க குல வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கல்யாணமே ஆகாம போறது, பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளே அதிகமா பிறக்காம போறது, இந்த குல சாபங்கள், பெண் சாபங்கள் எல்லாமே அதிகமாவே இந்த ஒரு பர்டிகுலரா ஒரு ராசிக்கு அமையுது. இதுக்கு நீங்க வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடுதான் நீங்க பண்ணி ஆகும். சோ ரிஷபத்துக்கு மோஸ்ட்லி வந்து பெண் தெய்வங்கள் தான் குலதெய்வங்களா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய பூர்வீகத்துல இருக்கவங்க கேட்டு பாருங்க, நிச்சயமா பெண் குலதெய்வங்கள்லாம் அவங்க வழிபாடா இருக்கும். சரி, அது எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து மகாகாளி வழிபாடை வந்து நீங்க ரெகுலரா பண்ணும்போது இந்த சாப நிவர்த்தியானது நிறைய பேருக்கு கிடைக்குது இருக்கு. நீங்க அவங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். பூர்வீகத்துல இருக்கவங்களை விசாரிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இப்படி கஷ்டப்பட்டுட்டு வந்தாங்கன்றது உங்களுக்கு புரியும். சோ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல மேரேஜ்க்கான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு? மேரேஜ் நடக்குமா நடக்காதா? ஆல்ரெடி நாங்க லவ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஆனா என்ன சொல்றது, வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்பா அம்மா வந்து கொஞ்சம் அகெயின்ஸ்டா இருக்காங்க. கேஸ்ட் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. மெயினா வந்து கேஸ்ட சொல்றாங்க. மெயினா வந்து அந்த ஒரு பேரியர்னாலே
எங்க ஃபேமிலியில இருக்கவங்க ரொம்ப அகெயின்ஸ்டாவே போறாங்க, இது சரியாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாமே வந்து ரிஷபத்துக்கு வந்து இருக்கு. அதுவுமே கொஞ்சம் இந்த வருங்க, இது பிரச்சனைக்குள்ள ஒருத்தர் வந்து பண்ற ஒரு பாவமானது தொடர்ந்து அந்த வம்சாவழிகளே பாதிக்கும். அதனாலதான் குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனையை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல கிரகங்கள் இருக்கு. ஏன்னா ராசிநாதனான சுக்கிர பகவான் இந்த மாதம் 6ஆம் இடத்துல இருக்காரு. சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டியா இருக்கட்டும், சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டங்களா இருக்கட்டும், பாதிப்புகளா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், அனைத்தையுமே தகர்த்து எரியக்கூடிய இடத்துல வந்து சுக்கிர பகவான் இந்த மாதம் ரொம்ப பவர்ஃபுல்லா என்னை யாரும் இங்க இருந்து ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சதை பாருங்கடா அப்படின்ற மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, தைரியமா பண்ணுங்க. கரியர் எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 10ல ராகு, அருமையான ஒரு பிளேஸ்மெண்ட் தான். ஆனா இப்ப வரைக்கும் வேலை கிடைக்கலையே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இங்க பல பேருக்கு. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தான். ஸோ ராசிக்கு 10ல ராகு உட்கார்ந்தாலே நல்ல ஒரு வாய்ப்பு இதெல்லாமே கிடைக்கணும். பட் சில ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல இந்த சூரியன் கேதுவோட இணைவு இருக்கிறதுனால தாய் வழியில இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் பிரியறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு, அதுவும் தற்காலிகமான ஒரு பிரிவா தான் இருக்கும். சரிங்களா, தற்காலிகமா தாயை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இந்த மாதம் வேலை நிமித்தமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமா நீங்க ஒரு ஒரு லாங் டிராவல் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு 2 மாசமோ 3 மாசமோ கொஞ்சம் பிரிஞ்சு டிராவல் பண்ண மாதிரி. அதிகமா ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வர்றதே அம்மாவோட தான் இருக்கும், பெண் வழி உறவுகளால மட்டும்தான் இருக்கும். சோ ரிஷபராசியில இருக்கவங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா பெண் வழி உறவுகளால நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருங்க. பெண் கர்மாவும் தாய் வழி உறவுகளால நிறைய கர்மாக்களும் ரிஷபத்துக்கு உண்டு. ஏன்னா இந்த ராசியில சந்திரனும் சுக்கிரனும் ஆளுமை பெற்றது. சுக்கிரனோட ஒரு ராசியா இருந்தாலும் சந்திரன் உச்சமாறார் இல்லையா, பெண் தெய்வம், தாய், அம்மா. சோ அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சோ இங்க ஜனன ஜாதகத்துல பாருங்க, யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இதெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க, பயப்படவே வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் உச்சத்துல வந்து புதன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஓகே சமாளிக்கலாம், ரொம்ப அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் புதன் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால போக்கஸை கொஞ்சம் அதிகப்படுத்துவார். கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருப்பீங்க, விடுங்க பாத்துக்கலாம். ஏன்னா இது வந்து சனியோட ஆட்சி பெற்ற ஒரு வீடு இல்லையா, சந்திரன் வந்து உச்சம், சனியோட ஆட்சி, சுக்கிரனோட ஒரு ஆட்சி பெற்ற ஒரு வீடா இருக்கிறதுனால விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் ஃபோக்கஸ்ஃபுல்லா படிப்பீங்க. சரி ஓகே, எடுத்த காரியத்தை பெருமளவு ஒரு வச்சு சரி இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் இதை முடிக்கணும் அப்படின்னா அந்த அளவு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இல்ல மேல் படிப்புக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, என் குழந்தை இன்னும் நல்லா படிக்குமா, நல்லா இப்ப கொஞ்சம் மந்தமா இருக்காங்க, நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பா உங்களுக்கு 9 கூடியவனே வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள், மேலும் மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகள், ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து நிச்சயமா இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் தடையா இருக்கும், தாமதமா இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் முறியடிச்சு உங்களால வர முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க கைவிட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க எப்பெல்லாம் தன்னம்பிக்கையை கைவிடுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு குழி தோன்றதுக்கு பின்னாடியே ஒருத்தன் உட்காந்துருப்பான். அதனால தன்னம்பிக்கையா இருங்க, நல்லதே நடக்கும். மேஷராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.